முக்கியமான நபரை தூக்குறது இவங்க ஜெயிக்கிறதுக்காக தான். ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, அப்போது இந்த கூட்டணியிலிருந்து சில கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிரிந்து விஜயோடு செல்வதற்கான வாய்ப்பு அதிகம்ன்றதுனால அமித்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட அமித்ஷா அண்ணாமலை எல்லாரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இது எப்படி சாத்தியப்படுத்தலாம் நம்ம. நான் எடப்பாடி வைக்க கோரிக்கை என்னன்னாக்கா, இது இந்த வழக்கை துரிதப்படுத்தணும், செந்தில் பாலாஜி இந்த பக்கம் வர வைக்கணும், இந்த திமுகவை உடைத்து கபலீகரம் செய்யணும், அதனால தான் அவங்க கூட கூட்டணியே வரன்றாரு. அண்ணாமலை அவர்களே மாற்றுங்கன்ற கோரிக்கை அவர் வைக்கலை. எங்களுக்கு அண்ணாமலை பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது, அதுக்கு ஒரு தனி டீம் போட்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ அது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. அப்போது அமித்ஷா அடுத்த நகர்வை நகர்த்தி, மோடி அவர்கள் அடுத்த நகர்வை நகர்த்தி திமுகவை கபலீகரம் செய்தால் விஜய்க்கு ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ அது ஒரு ப்ளஸ்ஸாக மாறும்பொழுது அது ஒரு ஹியூஜ் நம்பர் எடுத்துட்டாக்கா, விஜய் நல்லா யோசிச்சு பாருங்க தம்பி, திமுக அழியுதோ அழியலையோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. விஜய் தனித்து வளர்ந்து விடக்கூடாது என்பதில் திமுகவும் பிஜேபியும் ரொம்ப கேர்ஃபுல் இருக்காங்க. ஏன்னாக்கா அடுத்து ஒரு ஆதிக்க சக்தியாக 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உட்காரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது உளவுத்துறையோட ரிப்போர்ட்டாக இருக்கும் பொழுது, இப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதான் இன்றைக்கான சுவாரஸ்யமாக பேச போகிறாங்க. ஓகே, ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ஸ்டாலின் கைது அனுதாப ஓட்டாக வாங்க போகிறாரு அப்படின்ட்டு, அந்த கைதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? கைதுக்கு வாய்ப்புனாக்கா, செந்தில் பாலாஜி வெளியேறி விட்டால் மூத்த அமைச்சர்கள் எல்லாத்தையும் அவங்களே பலி கொடுத்துட்டா வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொன்னேன், அந்த கைதுலேயே இன்னொரு விஷயம் சொன்னேன், பள்ளி தலைக்கு ஆபத்து வரும்பொழுது தன் வாளை வெட்டி விட்டுவிடும்.